go to a textile shop, ஒரு துணி கடைக்கு போகிறீங்க அப்படின்னா we will be having மெட்டீரியல்ஸ், cloth materials, இல்லை ஷர்ட் மெட்டீரியல்ஸ், இல்லை சுடிதார் மெட்டீரியல்ஸ் will be there. Also ரெடிமேடாகவும் we have சுடிதார்ஸ், ஷர்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரெடிமேடாகவும் இருக்கும். ஸோ when you talk about ready-made, the name itself tells it is readily available. You can அப்படியே எடுத்து you can wear it off. உங்கள் சைஸ்க்கு அது ஆப்டாக இருந்தால் you can அப்படியே எடுத்து you can put on. So that is the ready-made மெட்டீரியல் அப்படிங்கிறது. ஸோ சிமிலர்லி காங்க்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன் க்ரௌடட் பிளேசஸ் லைக் சென்னை ஆர் சென்னையோட மெயின் பார்ட்ஸில், இல்லை ரொம்ப கன்ஜஸ்டட் ஏரியாஸில், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் நடுவில் ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நடக்கும், சிட்டிக்கு நடுவில் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நடக்கும். அதில் வந்து we will not have places to mix the concrete. காங்க்ரீட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லெவல்டு பிளாட்ஃபார்ம் நமக்கு தேவை. ஸோ யூ won't have spaces to mix the concrete. சம்டைம்ஸ் ஆல் த மெட்டீரியல்ஸை டம்ப் பண்ணி வைக்கிறதுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே ஃபஸ்ட்டு பிரிக்கு வந்து இறங்கும், அதை டம்ப் பண்ணி வைக்க இடம் வேணும். அப்புறம் ஜல்லி வந்து இறங்கும் ட்ரக்கில், அதை எடுத்து வைக்க தனி இடம் வேணும். சாண்டு வரும், அதை எடுத்து வைக்க இடம் வேணும். ஸோ அந்த மாதிரி இடம் இருக்காது சம் பிளேசஸில். there will not be places to keep the raw materials or store the raw materials. சம் பிளேசஸில் ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்க ஏரியாஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஏரியாஸ்லேயும் we can't store the materials in the outdoors. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸு சைட்டில் இருக்கிறதுனால அந்த சைட்டில் we cannot mix concrete in many areas. ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஒரு சிமெண்ட் பிளான்ட்டில், ஒரு சிமெண்ட் ரெடிமிக்ஸ் பிளான்ட்டுன்னு இருக்கும். அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அதுதான் பிளான்ட்ஸு. அந்த பிளான்ட்ஸில் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துகிட்டு ஒரு வண்டியில் கொண்டு வருவாங்க. சிமெண்ட்டு வந்து சிமெண்டோட ப்ராப்பர்ட்டி வீணும் மிக்ஸ் பண்ண தண்ணி விட்டு எல்லாத்தையும் போட்டு ஆரம்பித்தோன்னாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆக ஆரம்பிச்சிடும். we know that is the characteristics of the concrete. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆக ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செட் ஆக ஆரம்பிக்கும். யூ நோ தட் சிமெண்ட் வந்து அப்படியே செட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பேட்சிங் பிளான்லேருந்து சைட்டுக்கு வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் ஒரு ட்ரம்முக்குள்ளே போட்டு, ட்ரக்குக்கு பின்னாடி ஒரு ட்ரம்மில் போட்டு அந்த சிமெண்ட் காங்க்ரீட்டை சைட்டுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ வந்து இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைட்டு வந்து அடையாறில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அண்ட் யுவர் எல்லா சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸும் அவுட் சைட் ஆஃப் சிட்டி தான் இருக்கும். நீங்கள் பூந்தமல்லி ஹைவேஸ்லலாம் போனீங்கன்னா, பூந்தமல்லி டு பெங்களூர் ஹைவேல போனீங்கன்னா அங்கே வந்து நிறையா சென்னை பெங்களூர் ஹைவேஸில் நிறைய இந்த மாதிரி யூ கேன் see the ரெடிமிக்ஸ் காங்க்ரீட் பிளான்ஸ். இந்த மாதிரி ரெடிமிக்ஸ் காங்க்ரீட் பிளான்ஸ் இருக்கும். அங்கேருந்து பூந்தமல்லியிலேருந்து சிட்டிக்குள்ளே வரணும், சென்னை அடையாருக்கு வரணும். இப்போ அடையாருக்கு வரும்போது வர டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நியர்லி இட் வில் டேக் 1.5 hours. அவ்வளோ பெரிய ட்ரக்கு வந்து சேர்றதுக்கு 1.5 hours ஆர் 1 hour அது ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஏர்லி மார்னிங்னா இட் கேன் கம் ஃபர்ஸ்ட், இல்லை லேட் நைட்னா இட் கேன் கம் ஃபர்ஸ்ட். half an hourல கூட வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி காங்க்ரீட் வரும்போது வாட் யூ ஷுட் கேர் ஆஃப், அது வந்து வரதுக்குள்ளே செட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால தான் மிக்ஸ் பண்ணி கொண்டு வரோம். சம் பிளேசஸில் சைட் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். இப்போ வந்து பூந்தமல்லியில் ரெடிமிக்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க, பட் வந்து செங்கல்பட்டில் கொண்டு இது பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் a ஃபார் ஆஃப் பிளேஸ். ஸோ அந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக பக்கத்தில் இருந்து தான் நம்ம ஆர்டர் பண்ணணும். இந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஏதாவது சூழ்நிலைகள் வந்தது அப்படின்னா ட்ரை மெட்டீரியல்ஸை உள்ளே போட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் வாட்டர் இன்சர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க.
அப்புறம் ஸ்லோவாக மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மிக்சிங் ப்ராசஸ் வந்து வெஹிக்கிள் மூவ் ஆகும்போது நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் வி கால் திஸ் காங்க்ரீட் அஸ் ரெடிமிக்ஸ் காங்க்ரீட் ஆர் இட் இஸ் ரேமிக்ஸ் காங்க்ரீட்னு சொல்லுவாங்க, விச் இஸ் ஆர்எம்சி. ஒரு வெஹிக்கிளில் we are going to deliver the concrete to the site, at the same time we are going to மிக்ஸப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ தட் இட் will not harden. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் ரெடிமிக்ஸ் காங்க்ரீட். இட் இஸ் a very high quality concrete as well as it is automatic concrete which is supplied to the customer in a truck itself. காங்க்ரீட்டே வந்து இறங்கிடுது சைட்டுக்கு. ஸோ and it is mixed in a ட்ரை பேட்சிங் பிளான்ட்டில் வச்சு யூ கேன், இல்லை காங்க்ரீட் கம்பெனியில் வச்சு யூ கேன் மிக்ஸ் இட் அண்ட் பிரிங் இட் டு த சைட், ஆர் யூ கேன் ஜஸ்ட் புட் எவ்ரிதிங் இன் த ட்ரக்ஸ் அண்ட் ட்ரக் மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே யூ கேன் மிக்ஸ் அண்ட் பிரிங் இட் டு த சைட். டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன் அண்ட் த டைம் வந்து யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் இட். இந்தியாவில் வந்து 1992 பூனேயில் இட் வாஸ் the first RMC plant was established, and nowadays in India it has been located in all the places. Almost metros-ல நிறைய RMC plants இருக்கு. So this is a ready-mix concrete plant. The truck or we call it as transit mixer. Transit அப்படின்னால என்ன அர்த்தம்னா transport அப்படின்னு அர்த்தம். So transit mixerல you can see the truck having a transit mixer, and there are different types in ready mix concrete. Similarly, mainly two types. One is stationary mixer type and another one is stationary mixer type. No, I have been telling some two cases. No, if the site is very near, then அப்படியே பேட்சிங் பிளான்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வி ஹாவ் டு டிரான்ஸ்போர்ட் டு த சைட். ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டேஷ்னரி மிக்சர் டைப். இஃப் இட் இஸ் ட்ரக் மிக்சிங் பிளான்டாக இருந்தால் ட்ரையாக எல்லாத்தையுமே போட்டு இட் இஸ் அ மூவிங் டைப், இட்ஸ் அ மொபிலைஸ்டு டைப். ஓகே, எல்லா ட்ரை மெட்டீரியல்ஸ்லையும் உள்ளே போட்டு வாட்டர் இஸ் ஆடட் இன் பிட்வீன் வைல் த ட்ரக் இஸ் மூவிங். அது வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த வாட்டர் வந்து போகும் காங்க்ரீட் ட்ரக்குக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி தே வில் பி ஹேவிங் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ் இன்சைட் த ட்ரக் மிக்சர். அண்ட் இந்த ட்ரக் மிக்சிங் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி சிம்பிள் as well as less expensive. ஃபஸ்ட்டு வாங்கும்போது இனிஷியல் பர்ச்சேஸ் மட்டும்தான் அந்த டிரான்சிட் மிக்சர்ஸ் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் they do not have transit mixers also. ட்ரக் மிக்சிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கண்ட்ரோல்டு மேனரில் ஆட்டோமேட்டிக் மேனர்ஸில் பேட்சிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கிறதுனால எரரும் கம்மியாக இருக்கும், ப்ராப்ளம்ஸும் கம்மியாக இருக்கும். as well as maintenance is also easy in this case of using a truck mixer for mixing the concrete. Usually வந்து பேட்சிங் பிளான்ஸில் இருந்து நீங்கள் ரெடிமிக்ஸ் காங்க்ரீட் பிளான்ஸுக்கெலாம் இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் போவோம். அப்படி போகும்போது பார்க்கலாம். ஆனால் அப்படி போகும்போது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்சில் மிக்ஸ் பண்ணுற காங்க்ரீட்டில் பெரிய சைலோஸ் வச்சுருப்பாங்க. சைலோஸ் மீன்ஸ் லார்ஜ் ஹாப்பர் லைக் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே வந்து they will be keeping செப்பரேட்டாக அக்ரிகேட், செப்பரேட்லி வாட்டர், செப்பரேட்டாக they will be having சாண்டு, செப்பரேட்டாக they will be having சிமெண்ட் எல்லாத்தையும் போர் பண்ணி ஒரு சைலாஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாமே ட்ரை ரா மெட்டீரியல்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் அளவாக ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க, இப்போ 1 லிட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த குவான்டிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அவ்வளோ பேட்சிங் மட்டும் ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் ஒரு பெரிய ஹாப்பருக்குள்ளே விழும். அந்த ஹாப்பருக்குள்ளே இருந்து மிக்சிங் பிளான்ட்டுக்கு போகும். மிக்சிங் ஒரு ட்ரம் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மிக்சருக்குள்ளே எல்லாம் மிக்ஸ் ஆகும். எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ மிக்ஸி பேண்ட்டுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகும். வாட்டர் இஸ் ஆல்சோ அட்ஜஸ்டட். அதுக்கப்புறம் அங்கேருந்தே இட் வில் பி டம்ப்ட் இன்சைட் த ட்ரக்கோட பேக்கில் இருக்க அந்த ட்ரம்ஸுக்குள்ளே போயிடும். ஸோ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் பேட்ச் சிஸ்டம்ஸாக தான் வச்சுருப்பாங்க.
Due to modern technology, ready mix plant can be operated from a remote location also. You can operate it. A batch operator uses video equipment and computerized systems. They use computer systems also. So the users are, you can, it will be having very careful planning and control of mixing the concrete than that of சைட்டை விடைக்கும் இங்கே வந்து கரெக்டாக கண்ட்ரோல் இருக்குது. அதனால யூ ஹாவ் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் த காங்க்ரீட் ஆல்சோ. ஃபேக்ட்ரி மேட் ப்ராடக்ட் விடைக்கும் நல்லா இருக்கும். அண்ட் இட் இஸ் not only for mass concrete. When you require concrete for large quantity, we can go for this ready mix concrete. Even for small quantities also it is useful. This is extremely useful, especially in the congested sites. Also the major setback is cost. ஒரு ட்ரக்கோட காஸ்ட்டையும் we should give. Apart from raw materials, we are giving money for transportation charges. அந்த இதனால the RMC வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பட் nowadays they are controlling also, they are reducing also. But we can adjust the money budget, like மேனுவல் லேபர் நம்ம காங்க்ரீட் மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு மேனுவல் லேபர்ஸ்க்கு கொடுக்குறத விடைக்கும் அந்த மணி வந்து இங்கே அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ யூ கேன் ரெடியூஸ் த லேபர் ஆல்சோ லேபர்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்கில்டு லேபர்ஸ் வேணும் காங்க்ரீட் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே இருக்க சான்சஸ் இல்லை. அப்படி இல்லாதப்போ we can go for this kind of transit mixes. You can see the silos, the tall silos ல வந்து ஒன்றில் சாண்ட் இருக்கும், ஒன்றில் அக்ரிகேட் இருக்கும், ஒன்றில் சிமெண்ட் இருக்கும். இந்த சிமெண்ட்ல இருந்து இந்த 3 பெரிய சைலோஸ்ல இருந்து இது கன்வேயர் பெல்ட்ஸ் மூலமாக ஒரு ட்ரம்மில் போகும். அந்த ட்ரம்ல இருந்து you can see the silos. These are the silos, 1 2 3 silos. இங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் தனித்தனியாக பைப்லைன்ஸ் மூலமாக it will go to this place. You can see this mixing plant. இங்கே தான் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்க, மிக்சிங் பிளான்ட். அந்த மிக்சிங் பிளான்ட்ல இருந்து இட் இஸ் டேக்கன் டு த மிக்சிங் பிளான்ட்டில் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மிக்சிங் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு சின்ன ஹாப்பர் இருக்கும். இந்த யூ கேன் see here இந்த மூணு பைப்பும் மேலே டாப்பில் வந்து கனெக்ட் ஆகுது. அண்ட் சைடில் வந்து ஹாப்பர்ஸ் இருக்கும். இந்த ஹாப்பர்ஸ் வழியாக வாட்டர் வந்து கண்ட்ரோல் மேனரில் இந்த மிக்சருக்குள்ளே போகும். இந்த மிக்ஸான காங்க்ரீட்டு வில் பி கலெக்டட் இன் திஸ் ட்ரக்கோட பின்னாடி, இந்த டிரான்சிட் மிக்சர்ஸோட பேக்கில் வந்து இட் இஸ் கனெக்டட். ஸோ தே வில் பி எவ்ரிதிங் வில் பி ஃபெட் அப் இன்டு the mixed concrete will be fed up inside this drum. அந்த ட்ரம்லேருந்து அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி they will be taking it to the site. So this is the purpose of using transit mixer. And this is a real image which I took when I took students to சேலம் மைன்ஸ் ஒரு காங்க்ரீட் இதுக்கு ஐவி போனப்போ நாங்கள் எடுத்த பிக்சர் இது. யூ கேன் see அதுக்கப்புறம் அந்த டிரான்சிட் மிக்சஸை சைட்டுக்கு கொண்டு போய் சூட்ஸ் வழியாக இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த பிளேசஸ் வேர் வி ஹாவ் இட் இஸ் பிளேஸ்ட் இன் டு த சைட்டில் எங்கே வேணுமோ அங்கே போய் நீங்கள் இறக்கிக்கலாம் காங்க்ரீட்டை. ஸோ you have enhanced quality and durability. The quality is very high as it is in the mixing time. அப்படியே செட் placing வரைக்கும் it is maintained. It reduces the congestion at the site. Also it faster infrastructure developmentக்கு இது ஹெல்ப் பண்ணுது. சீக்கிரமாக ப்ராஜெக்ட்ஸை முடிக்க முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை, ஐ மீன் ஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் தே ஆர் என்விரான்மெண்ட்லி சேஃபர் பிகாஸ் சைட்டில் எல்லாத்தையும் டம்ப் பண்ணி டஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணும்போது பயங்கரமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். as well as சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் இஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் கண்ட்ரோல்டு. ஆல்சோ இன் ரெடிமிக்ஸ் காங்க்ரீட் modern construction techniques are used. Convenience is also more. Also different type of concrete can be used for different applications. So this is about ready mix concrete. Next is we are going to see the last topic of the unit, mixed proportion. Mixed proportion அப்படின்னா
நீங்கள் வந்து நீங்கள் அடுத்த ஹையர் செமஸ்டர்ஸ் போகும்போது யூல் பி டூயிங் டிசைன். when you do designs, no, we have design of beam, design of column, design of foundation. இப்படி டிசைன் பண்ணும்போது அந்த டிசைனை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம டிசைன் பண்ண முடியாது. தேர் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் வி ஷுட் டிசைன். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இந்தியாவில் வி ஃபாலோ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அமெரிக்காவில் தே ஃபாலோ ACI ஸ்டாண்டர்ட்ஸ், அமெரிக்கன் கான்க்ரீட் இன்ஸ்டிடியூட் ஸ்டாண்டர்ட்ஸ். அதே மாதிரி ASTM இருக்குது, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபார் டெஸ்டிங் மெட்டீரியல்ஸ், ASTMனு ஒரு இருக்குது. அதே மாதிரி கொரியாவில் எடுத்திங்கன்னா கொரியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ வி ஹவ் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ வி ஹவ் டிஃப்ரெண்ட் பிளேஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் தேர். அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி தான் வி ஷுட் ஆல்வேஸ் டிசைன் திங்ஸ். அதே மாதிரி இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபார் ஃபுட்டுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஃபார் ஆல் மெட்டீரியல்ஸ் வி பைக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. Similarly, we have Indian standards for concrete mix design இல்லை concrete mix proportioning. What is mix proportioning இல்லை mix design அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்டில் உங்களுக்கு காங்க்ரீட் ஸ்லாப் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ லென்த்து டைமென்ஷன் ஆஃப் த ஸ்லாப் நமக்கு தெரியும். இந்த சைட்டுக்கு இவ்வளோ டைமென்ஷன் ஆஃப் ஸ்லாப் போட போகிறீங்கன்னு தெரியும், இல்லை இவ்வளோ டைமென்ஷனில் காலம் போட போகிறீங்கன்னு தெரியும். ஸோ எவ்வளோ காங்க்ரீட் எடுக்கணும், அந்த காங்க்ரீட்டுக்கு எவ்வளோ ஜல்லி எடுக்கணும், எவ்வளோ சாண்ட் எடுக்கணும், எவ்வளோ சிமெண்ட் எடுக்கணும்னு நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் மிக்ஸ் டிசைன் ஆர் மிக்ஸ் கால்குலேஷன். ஓகே, இந்த கைட்லைன்ஸ் இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸை வச்சு தான் வி வில் நோ திஸ் இந்த கோடுக்கு இந்த நம்பர் இல்லைனோ. உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்க மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் 1ன்னா அபிஷேக். ஸோ அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்க மாதிரி இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் 10262 10/26/2 10262ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கைட்லைன் இட் இஸ் ஃபார் மிக்ஸ் ப்ரொப்போர்ஷனிங். காங்க்ரீட் மிக்ஸ் டிசைனோட கோடு வந்து IS 10262. இதை வந்து யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் இன்டர்நெட்டில். PDFs will be available. Indian Standards 10262 2009 எடிஷன். அந்த இயரில் வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க, ரிவிஷன் லாஸ்ட்லி அவைலபிள் ரிவைஸ் எந்த இயர் ஆஃப் ரிவிஷனோ அதுதான் 2009. கோடு வந்து 10/20/62. ஸோ இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கோட்ஸை தான் வி வில் பி யூஸிங். ஏன் இந்த இந்தியன் கோட்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணணும்னா, நீங்கள் வந்து சயின்டிஸ்ட் கேடர்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா, ஃபார் ISRO அப்படிலாம் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா கோட் புக்ஸை நிறையா பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதில் வந்து என்னென்னா there is a template for finding the amount of materials required for concrete. ஸோ இந்த மிக்ஸ் டிசைன் இல்லை மிக்ஸ் ப்ரொப்போர்ஷன் பண்ணுறதுக்கு we need some template or we need some certain steps. அந்த procedural steps தான் we are going to see. Mix proportioningல first we are going to find the step 1 is to find the target mean strength ன்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். What is target mean strength அப்படின்னா, it is represented by the letter FCK bar. It is represented by the letter FCK bar. FCK bar. What is FCK bar? It is given by a formula FCK plus TS. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், காங்க்ரீட்டில் வந்து கிரேட்ஸ் இருக்கும். M25, M35, M55, M33, M43, M53 இந்த மாதிரி கிரேட்ஸ் இருக்குன்னா அதில் வந்து எம்ங்கிறது மிக்ஸ் டிசைன் மிக்ஸு. அது மாதிரி 25 M25ல் 25 அப்படிங்கிறது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்து தான் டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். இந்த டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்து இல்லை மீன் அதில் ஆவரேஜ் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் தான் FCK பார். இல்லை
another name is target mean strength. FCK bar is equal to FCK plus 1 plus TS. T இதில் வந்து FCK அப்படிங்கிறது இப்போ M25னா அந்த 25 தான் FCK compressive strength. It is in Newton per mm squareல substitute பண்ணணும். Small t Tங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் it is a tolerance factorன்னு ஒரு கான்ஸ்டன்ட் and it is 1.65. Sங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். எதுக்காக ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போடுறோம் அப்படின்னா we are going to find the இது வந்து ப்ராபபிலிட்டி பேஸ்ட் இக்குவேஷன். ப்ராபபிலிட்டி படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து மீன் ஸ்ட்ரென்த்துன்னு படிச்சிருப்பீங்க. மீன் வேல்யூஸ், மீன் இஸ் ஈக்குவல் டு குறிப்பிட்ட வேல்யூ ப்ளஸ் எவ்வளோ கான்ஸ்டன்ட் இன்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போடுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆவரேஜ் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆர் டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு FCK பார் இஸ் ஈக்குவல் டு FCK ப்ளஸ் T இன்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அந்த T வந்து 1.65 S. So you can memorize that formula FCK bar is equal to FCK plus 1.65 S. This is step 1. இதில் வந்து Sங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அது எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் values, constant values. M10, M15 grade of concrete na standard deviation is 3.5. M20, M25 grade of concrete na standard deviation is 4. M30, M35, M40, M45, M50, M55, M60 grade na 5 is the standard deviation. So 3.5லேருந்து 5குள்ளே தான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும். அண்டு இது வந்து எக்ஸாம்ஸில் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் ப்ரொசீஜர் கேட்டிருக்காங்க. மிக்ஸ்ட் டிசைன் ப்ரொசீஜர் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஷுட் மெமரைஸ் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ஃபைண்டிங் டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் விச் இஸ் நத்திங் பட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். FCK பார் இஸ் ஈக்குவல் டு FCK ப்ளஸ் 1.65 S. S வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூஸ் இந்த டேபிள்லேருந்து நம்ம எடுத்து போட்டுக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு you can see this is a cut snapshot from the Indian Standards book. அந்த Indian Standards PDF download பண்ணிங்கன்னா அதில் பார்க்கலாம். This is what here it is written. இங்கே என்ன கீழே டேபிள் எழுதியிருக்கோ grade of concrete ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எழுதியிருக்கணும் அதுதான் இங்கே டேபிளில் இருக்குது. M10, M15 3.5, M20, M25 4, M30லேருந்து M55 வரைக்கும் 5. செகண்ட் ஸ்டெப் வந்து we should assume a water cement ratio. We should assume a suitable water cement ratio. The suitable water cement ratio we usually assume is 0.42. Usually 0.42 இல்லை 0.43, 0.4 இந்த மாதிரி தான் we will assume. Okay, so this is the assume a suitable water cement ratio. Minimum it should be 0.42. So step 3. After finding water cement ratio, after assuming water cement ratio, we are going to find the water content. We should choose the water content. Water cement ratio அப்படின்னா W water divided by cement C. அதனால தான் W bar C. இப்போ வந்து அதில் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, அப்போ வாட்டர் எவ்வளோன்னு தெரியணும், சிமெண்ட் எவ்வளோன்னு தெரியணும். ஸோ அதுக்காக தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் இன் ஸ்டெப் 3. The quantity of the water required for mixing in a concrete. Okay, இதில் வந்து one important thing when water and concrete comes together is slump testன்னு ஒன்று. ஸ்லம்ப் டெஸ்ட் அப்படின்னா காங்க்ரீட்டை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு இன்வெர்டட் கோனுக்குள்ளே போடுவாங்க. கோனுக்குள்ளே போட்டுட்டு நல்லா காம்பேக்ட் பண்ணி ஒரு கோனுக்குள்ளே போடுவாங்க. போட்டுட்டு அந்த கோன் வந்து அந்த கோனை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணும்போது அந்த காங்க்ரீட் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்காது. ஃப்ரெஷ் காங்க்ரீட்டை ஒரு கோனுக்குள்ளே போட்டுட்டு கோன் ஷேப்ட் மோல்டுக்குள்ளே போட்டுட்டு அந்த கோனை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணும்போது எப்படி ரிமூவ் பண்ண முடியும்னா அந்த கோன் வில் பி ஓப்பன் அட் த டாப் அண்ட் பாட்டம். ஸோ கோனை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த கோன் வந்து கொலாப்ஸ் ஆகும். அந்த கோன் கொலாப்ஸ் ஆகிறது எவ்வளோ கொலாப்ஸ் ஆகுதோ
அதுதான் ஸ்லம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரிஜினல் வேல்யூலேருந்து எவ்வளோ கீழே இறங்குதோ அதுதான் ஸ்லம்ப்பு. இந்த ஸ்லம்ப்பு வந்து யூஸ்வலாக ஸ்லம்ப்னா இந்த டேர்ம் வந்து நார்மலாக ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு, ஆக்டர்ஸ்க்கு, செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லம்ப் பீரியட் அப்படின்னா அவங்க வந்து இன்ஆக்டிவாக இருந்த டைம், டியூ டு சம் இன்ஜுரி, சம் பீப்புள் கேனாட் ப்ளே, இல்லை பர்சனல் ரீசன்ஸ்னால சம் பீப்புள் கேனாட் ப்ளே இன் ஸ்போர்ட்ஸ். அதை வந்து ஸ்லம்ப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லம்ப் பீரியட் அவங்களுக்கு. Or some actors will not act due to some injuries or personal reasons. இந்த மாதிரி இருக்கும்போது we call that period a slump period, inactiveness periods. இந்த slump அதே மாதிரி தான் இதுவும். காங்க்ரீட் வந்து எவ்வளோ கொலாப்ஸ் ஆகுதோ அதுதான் ஸ்லம்ப்பு. ஸ்லம்ப்பு வந்து 50 mm ஸ்லம்ப்பாக இருந்தால், ஒரிஜினல்லேருந்து 50 mm கொலாப்ஸ் ஆகியிருந்தால், that 50 mm slumpக்கு you use this values. You can choose any of these table. Size of aggregate 10 mm யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா you can go for water content 208 and 20 mm size aggregate இருந்தால் 186 liters and 186 kg and 40 mm இருந்தால் 165 liters. So this is the amount of water content. இதுவே இதான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. 50 mm ஸ்லம்புக்கு நீங்கள் இதில் இருந்து எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 40 mm அக்ரிகேட்னா பெரிய டேம் ப்ராஜெக்ட்ஸ் போடும்போது we go for 40 mm size aggregate. பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பல்காக காங்க்ரீட் போடுறீங்க, பெரிய சைஸ் காலம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பெரிய சைஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு we go for large பிக் சைஸ் அக்ரிகேட். அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும், 165. இது வந்து சைஸ் ஆஃப் த அக்ரிகேட் ஸ்மாலாக இருந்தால் we choose a water content little higher, 208. இதுவே 25 mm slump வேல்யூவாக இருந்துச்சுன்னா you can increase the water content by 3%. கொடுத்துருக்க வாட்டர் கண்டென்ட்டை, இந்த டேபிளில் கொடுத்துருக்க வாட்டர் கண்டென்ட்டை you can increase by 3%. Sometimes some placesல water is not available. அப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வாட்டர், கொஞ்சம் சூப்பர் பிளாஸ்டிசைசஸ் we can add. ஸோ இந்த சூப்பர் பிளாஸ்டிசைசஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா you should reduce the water content by 25%. If the aggregate is going to be angular, subangular அப்படியா இருந்துச்சுன்னா then we reduce the water content by 10 kg. வாட்டர் கண்டென்ட் வந்து யூஸ்வலி நம்ம லிட்டர்ஸில் சொல்லுவோம், ஆனால் ஹியர் இட் இஸ் இன் கேஜி. 208 kg, 186 kg, 165 kg. சப் ஆங்குலர் கிராவலாக இருந்தால் we go for 10 kg. சப் ஆங்குலர் ரெடியூஸ் பை 10 kg. ஏன் வந்து சப் ஆங்குலர், வாட் இஸ் சப் ஆங்குலர் அப்படின்னா யூஸ்வலி நீங்கள் ஜல்லி பார்த்துருப்பீங்க, ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். ஷார்ப் எட்ஜஸ் இருந்தால் இட் இஸ் ஆங்குலர். சம்டைம்ஸ் அது வந்து கொஞ்சம் ரவுண்டட். இப்போ ஃபிஷ் டேங்க்லலாம் போடுற ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப ரவுண்டடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ரவுண்டட், கொஞ்சம் ஷார்ப் அப்படி இருந்துச்சுன்னா you should reduce the water content by 10 kg, which is you should take it as 208 minus 10, 186 minus 10, 165 minus 10, which is 155 kg. ஸோ அந்த மாதிரி மைனஸ் பண்ணி 10 மைனஸ் பண்ணி you should take. So this is what. So you should memorize this table. Aggregate size 10, 20, 40 ki water content 208, 186 and 165 kg. The same, the value it is written here. And what are the correction we should apply here ன்னு சொல்லிட்டேன். If it is going to be super plasticizes, you should reduce the given water content in the table by 10%. If it is going to be 25 mm slump, you should reduce it by increase it by 3%. So remember this table. After finding the water content, we should find the cement content. எப்படி cement content கண்டுபிடிக்கலாம்? இங்கே வந்து ஸ்டெப் 3 என்ன, water content. Step 2 என்ன, water cement ratio, which is nothing but water divided by cement.
எவ்வளவு 0.42. இப்போ வாட்டர் நமக்கு தெரியும், வாட்டர் பை சிமெண்ட் ரேஷியோ எவ்வளோன்னு தெரியும். அப்போ we can find the cement. எப்படி கண்டுபிடிக்கலாம்? cement content is equal to water content divided by water by cement ratio. ஸோ அதை போட்டிங்கன்னா you'll get the cement content in kg per meter cubeல கிடைக்கும். now cement content எவ்வளோன்னு தெரியும், water content எவ்வளோன்னு தெரியும். now we should find the எவ்வளோ sand போடணும், எவ்வளோ gravel போடணும், which is fine aggregate and coarse aggregate. so next step is finding coarse aggregate and fine aggregate. so coarse aggregate and fine aggregate க்கு if for a, we have a standard table, another standard table, we should memorize this table. the water content 0.5 இருந்தா this is the standard table available in Indian standards. water content 0.5 இருந்தா then for this size of aggregates we can choose the this size na 10 mm 20 mm 40 mm size of coarse aggregates க்கு we can choose the volume of coarse aggregate. then the table இங்க வந்து நிறைய எழுதியிருக்காங்க, இங்க வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க. first column is about normal size of coarse aggregate that we are going to buy from the shop. then the volume of coarse aggregate in different zones are given. zone 1, zone 2, zone 3, zone 4. இந்த zones எதை குறிக்குதுன்னா the quality of the coarse aggregate குறிக்குது. ஓகே, ஹையர் த zone 4ல வந்து குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். குவாலிட்டி வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் zone 4ல. zone 1ல வந்து குவாலிட்டி will be very high. so depending upon the you can choose any of the zones. ஏதாவது ஒரு zone you can choose and அந்த ஜோன்லேருந்து எவ்வளோ வால்யூம் வேணுமோ அவ்வளோ வால்யூம் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் த வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட். okay, for the required water content of coarse aggregate is increased at 0.01 for water content less than of 0.05. அதாவது கோர்ஸ் அக்ரிகேட் ஒரு வேல்யூ இங்கேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்க. இந்த டேபிள்லேருந்து எவ்வளோ வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிப்போம். இப்போ 40 mm சைஸ் ஜோன் 3லேருந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தென் 0.73 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 0.73க்கு கூட யூ ஷுட் அப்ளை அ கரெக்ஷன் வேல்யூ. அந்த கரெக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னா யூ ஷுட் the correction value is nothing but 0.01 divided by 0.05. that is the correction value. 0.01 divided by 0.05 into எவ்வளவு okay, the point that correction is applied into எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்க, எவ்வளோ வால்யூம் நம்ம அந்த டேபிள்லேருந்து சூஸ் பண்ணிங்க, that small a will give you b value. அந்த நீங்கள் டேபிள்லேருந்து எடுத்த வேல்யூ ப்ளஸ் இந்த கரெக்ஷன் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா you will get the volume of coarse aggregate that should be taken. the volume of coarse aggregate எடுத்துட்டு you should subtract with 1. 1ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா 1 minus volume of coarse aggregate போட்டிங்கன்னா you'll get the volume of fine aggregate. then we will be finding the calculation for mixed proportion. so we found the volume of coarse aggregate, we found the volume of fine aggregate. ஆனால் நமக்கு என்ன வேணும், weight of coarse aggregate and weight of fine aggregate வேணும். அப்போ என்ன பண்ணோம், we should always assume we are going to take the volume of concrete to be 1 ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா there are some formulas. what is the main formula? we know that specific gravity is equal to okay, the formula is not here. இந்த formulas you have to memorize. volume of cement is equal to mass by specific gravity, or generally if you remember what is
specific gravity of any material is equal to density of material by density of water. அதே மாதிரி சிமெண்டோட specific gravity is equal to density of cement divided by density of water. ஸோ இப்போ density of water எவ்வளவு 1000. ஸோ specific gravity is equal to density of cement divided by density of water, which is thousands. Now what is density of cement? Density of cement is nothing but mass by volume. So அதில் இருந்து you can find volume is equal to mass by specific gravity into 100. Mass by specific gravity into 100. So specific gravity is equal to density of cement by density of water. So density of water is 1000, அதனால தான் 1/1000 வந்திருக்கு. And now what is density of cement? Mass by volume. So mass by volume லேருந்து volume goes to the left hand side and specific gravity comes down. So you'll get mass by specific gravity into 1/1000. அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா you'll get the volume of the cement volume கிடைக்கும். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் வாட்டர் போட்டிங்கன்னா மாஸ் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்ட்டு 1/1000. தட் இஸ் த ஃபார்முலா. Now what is specific gravity? It's a constant for different materials and the values are given here. See, specific gravity of cement is 3.16, specific gravity of water is 1, specific gravity of sand is 2.7, specific gravity of gravel is 2.8. இதெல்லாம் constant, you have to keep it in mind. Now volume of weight of coarse aggregate. Weight of coarse aggregate வேணும்னா the same formula, but here we are going to worry about mass. இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. லாஸ்ட் ஃபார்முலாவை mass is equal to volume into specific gravity into 1000. அதுதான் இங்கே இருக்குது. volume into specific gravity into 1000 but into ஒரு correction factor. That correction factor is h. இந்த h எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 into e plus f. e plus f. 1 minus e plus f. So written wrong there. 1 minus e plus f. இதில் வந்து e அப்படிங்கிறது என்னென்னா வால்யூம் ஆஃப் த ஃபைன் அக்ரிகேட். f அப்படிங்கிறது என்னென்னா வால்யூம் ஆஃப் வாட்டர். இதை போட்டிங்கன்னா you get a value h. 1 minus ப்ராக்கெட்டில் e plus f and you will get this h. and the h வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get the weight of the coarse aggregate and weight of the fine aggregate. So this is the procedure for finding the quantity of the materials required for concrete. ஒரு problem I will explain. After that it will be easier. I will explain a problem. After that it will be easier. You can refer to this later. I will explain a small problem. What is this? Okay. We will M30 grade of concrete க்கு mix design பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா then we are going to use the template or the standards and we are going to find the M30 grade ஓட mix design. Okay, listen to this. உங்களுக்கு final year projects பண்ணும்போது mix proportion போடணும், lab பண்ணும்போது mix design போடுவீங்க, அப்போல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So listen to this. பேசிக்காக ஸ்டெப்ஸை நான் திருப்பி இங்கே ப்ராப்ளமாக சொல்ல போகிறேன், அவ்வளோதான். வாட் எவர் இது வரைக்கும் புரியல அப்படின்னா நவ் லிசன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட் குவான்டிட்டி M30 கிரேட் அப்படிங்கிறப்போ சிமெண்ட் கிரேட் என்ன யூஸ் பண்ண போகிறோம் 30. ஸோ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் இஸ் நத்திங் பட் 30. வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சிமெண்ட்? யூ ஷுட் மெமரைஸ் திஸ். 3.15. It is a constant for material. Specific gravity for water is 1. Specific gravity of sand is 2.7. Specific gravity of gravel is 2.8 and specific gravity of cement is 3.15. Now நம்ம வந்து குட் குவாலிட்டின்னு எடுத்துக்கணும், மாடரேட் எக்ஸ்போஷர்னு எடுத்துக்கணும். அதாவது சம்டைம்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்னால் எக்ஸ்போஷர் இஸ் வெரி ஹை டு ஆசிடிக் டெம்பரேச்சர் ரேஞ்சஸ், இதுக்கெலாம் வெரி எக்ஸ்போஸ்டாக இருக்கும். now I am taking moderate exposure. இதெல்லாம் சும்மா assumptions. Now you are going to find the coarse aggregate. coarse aggregate ஓட specific gravity 2.8 or 2.74னு எடுத்துக்கலாம்.
Fine aggregate also I am taking it as 2.74. Water oda specific gravity is going to be 1. Okay. So what is the first step? First step is finding the target mean strength or FCK bar இல்லனா FCK dash எது வேணா போடலாம். So FCK bar is equal to FCK plus 1.65s. இதுதான் first step. What is FCK? FCK is compressive strength. என்ன கிரேட் இது? M30 கிரேடுக்கு போடுறோம். ஸோ எம்ங்கிறது மிக்சர் டிசைன், 30ங்கிறது compressive strength. So substitute 30 plus 1.65 into S. What is S? Standard deviation. அந்த standard deviation எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன். எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்? ஒரு டேபிள்லேருந்து கண்டுபிடிக்கணும். When you revise back, go back, see this table, first table. I mentioned this table. So what is our grade in the question? M30 grade. So M30 grade oda standard deviation எவ்வளவு? 5. So you should memorize this table, the values alone. M30 grade oda standard deviation is 5. So now substitute in this FCK dash or FCK bar formula. You will get FCK dash or FCK formula, you get 5. Substitute S as 5. So 30 plus 1.65 into 5, which is 38.25 Newton per mm square. What is second step? We should select a suitable water cement ratio. Minimum how much it should be? 0.42. So take it as 0.42. So assume it to be 0.42. After finding water cement ratio, we should find the water content. Water content வேணும்னா என்ன பண்ணோம்? ஒரு டேபிள் போகணும். அந்த டேபிள்லேருந்து we should take the water content. Now you should assume it to be 20 mm aggregate. 20 mm aggregate யூஸ் பண்ண போகிறீங்க. And the slump is going to be 20 mm னு வச்சுக்கோங்க. Slump is also going to be 20 mm னு வச்சுக்கோங்க. So go back to the procedure. Aggregate size வந்து 20 mm னு we are assuming. Okay. So that's why this procedure is important. Procedure memorize பண்ணணும். Third step is finding water content for 20 mm size aggregate. What is the amount of water content? 186. இந்த டேபிள் இருந்து எடுத்துக்கணும். 20 mm size aggregateக்கு 186 kg is the water content. So take the water content and assume the slump to be 20 mm slump. 20 mm slump na enna பண்ணோம்? I said this table is for 50 mm slump, but our case is going to be 20 mm slump. கீழே பாருங்க ஒரு லைன் எழுதியிருக்கோம். For 25 mm slump increase by 3%. 25 mm slumpக்கு increase by 3%. அப்படின்னா 20 mm slumpக்கு increase by 6%. ஒவ்வொரு 5 mmக்கும் you should increase by 6%. So you're going to increase the given value. Listen here. So we are going to increase the given value. 186 liters தான் அந்த டேபிளில் காமிச்சது. Not liters actually, kg. 186 kg அந்த இதில் காமிச்சது. ஆனால் we are increasing 20 mm slump னு assume பண்ணுறதுனால we are increasing by 6%. So we are adding 186 plus 6 divided by 100, that is 6% into 186. That is we are adding it or increasing it, not adding actually, we are increasing by 6%. That is 1 plus 0.06 into 186 னு அர்த்தம். அதுதான் இங்கே எழுதியிருக்கு. 186 plus 6 by 100 into 186. That will give you 197 kg. Now 197 kg actually, it is wrong here. Liter கிடையாது, 186 kg. Now what is the third step? Second step and third step பாருங்க. Second step is water cement ratio. Third step is water content. So we can find the cement content. So cement content எப்படி கண்டுபிடிக்கலாம்? Just divide the water content by water cement ratio content. It will give you 197 by 0.42
which is equal to 469.04 kg per meter cube. Also minimum வந்து 300 இருக்கணும். நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ வந்து 469, so it is okay. So it is okay. ஒரு small check is there. Minimum 300 kg per meter cube இருக்கணும். Now we are going to find the volume of coarse aggregate and volume of fine aggregate. To find volume of coarse aggregate and volume of fine aggregate, we have to go for the table. ஒரு டேபிளுக்கு போகணும். டேபிள் எப்படி கண்டுபிடிக்கணும்? We are assuming the aggregate size to be 20 mm. அந்த 20 mm sizeல we are assuming the fine aggregate size to be going back to the table. Going back to the tables, listen to this table. 20 mm coarse aggregate we are taking zone 3. Normal neutral quality we are going for zone 3. Zone 3 la 20 mm aggregate 0.64 will be the fine aggregate. So இந்த 0.64 அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம். I said I will apply a correction சொல்லியிருந்தேன். இந்த correction apply பண்ணும்போது we will apply a correction of usually multiply it by 0.09. 0.09 ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.9 ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இல்லை அப்ளைங்க கரெக்ஷன் தேர். ஸோ 0.9 ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you'll get the value as 0.537 kg per meter cube. And the volume of the coarse aggregate is 1 minus 0.539, which is 0.462 கிடைக்கும். After finding volume, we can find the weight. We have to find the volume of cement, volume of water also. So volume of cement and volume of water வேணும்னா you assume it to be volume of the concrete to be 1. Now we will find the volume of cement. How will you find the volume? I said the formula mass by specific gravity into 1 by 1000. So mass of the cement வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 469 divided by specific gravity 3.15 into 1 divided by 1000 is nothing but density of water, which will give you 0.149 meter cube. And volume of water க்கும் அதே formula mass of water weight of water னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். That one 197 divided by specific gravity of water is 1 into 1 by 1000, which will give you 0.197 meter cube. Now we know the volume of concrete, we know the volume of cement, volume of water. So volume of concrete 1. அதிலிருந்து volume of cement and volume of water எடுத்துட்டோம்னா we will get the remaining, which is the volume of aggregate. So volume of aggregate D is equal to 1 minus, which is volume of concrete, minus volume of water, which is 0.149 plus 0.197 minus பண்ணிங்கன்னா I'll get the volume of aggregate. Now we have got the volume of aggregates. Now we have to find all the weight. weightல தான் நம்ம calculation போடுவோம். weigh batching தான் நமக்கு வேணும். So we need the weight. How will you find the weight? Weight or mass formula is equal to volume into specific gravity into 1000 and into the correction factor D. And the correction factor D தான் the volume of aggregates. So the volume of aggregate is into that correction D into volume of coarse aggregate into specific gravity divided into 1000 போட்டிங்கன்னா I'll get this volume of coarse aggregate and mass of fine aggregate. So எல்லாமே இப்போ உங்களுக்கு கேஜியில் கிடச்சிரும். ஸோ எல்லாத்தையுமே take it and write it. So cement வந்து 469 kg per meter cube, water 197 kg per meter cube, fine aggregate
828 kg per meter cube. Coarse aggregate 963 kg per meter cube. Water cement ratio 0.47. Water cement ratio is 0.42 actually, I was assumed. So the ratio is cement sand aggregates 469 is to sand is 829 is to aggregate is 963. இதை வந்து divide by 469 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 1:1.7:2.05. So this is the mixed proportion for the M30 grade concrete. 1 kg of cement எடுத்தீங்கன்னா 1.7 kg of sand எடுக்கணும், 2.03 kg of gravel எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ சிமெண்ட் சாண்ட் கிராவல் ப்ரொப்போர்ஷன்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த மிக்ஸ் ப்ரொப்போர்ஷன் வேல்யூ. இந்த ஃபார்முலாஸை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். ப்ளீஸ் கோ த்ரூ த ஃபார்முலாஸ் அண்ட் கோ த்ரூ த டேபிள் இன் த இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட்.